அன்பு காட்டியே சிலரும் காயப்படுத்தியே சிலரும் மனதில் நீங்கா இடம் பிடித்து விடுகிறார்கள். இந்த இரண்டு விதமான மனிதர்களையும் வாழ்க்கையில் மறக்கவே முடிவதில்லை. வரமாக நினைத்த சில உறவுகள் பின்னாளில் சந்திக்காமலேயே இருந்திருக்கலாம் என்கின்ற மனநிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறது காலத்தின் மாற்றத்தால். இங்கு பலரின் அதிகபட்ச ஆசையெல்லாம் அவர்களின் மனம் கவலையில் இருக்கும்போது அவர்களுடைய வார்த்தைகளை கேட்க ஒரு துணை வேண்டும் என்பதே. வாழ்க்கையில் எல்லாம் கடந்து போகும் தான், ஆனால் எதுவும் மறந்து போகாது. வாழும் வரை யாரையும் எதற்காகவும் காயப்படுத்தாமல் வாழ்ந்துவிட்டு போவதுதான் சிறப்பு. விட்டு கொடுங்கள், இல்லையெனில் விட்டுவிடுங்கள். மீதமுள்ள வாழ்வில் மகிழ்ச்சி இல்லாவிட்டாலும் நிம்மதியாவது நிலைக்கும். நம்மை எந்த இடத்தில் வைத்திருக்கிறார்கள் என்று தெரியாமலேயே சில பேரிடம் நெருங்கி பழக முயல்கிறோம், எதையும் தெரிந்து கொள்ளாமல். சாட்சிகளை கொண்டு நிரூபித்து அன்பை புரிய வைப்பதை விட மனசாட்சி இல்லாத மனிதர்களின் முகத்தை பார்க்காமல் விலகிச் செல்வதே மேலானது. தனித்து நிற்கிறோமே என்று கவலைப்படாதே. 1000 உறவுகளால் தர முடியாத பலத்தையும் அனுபவத்தையும் தனிமை உனக்கு பரிசாக கொடுக்கும். கிடைக்கும்போது தொலைகின்ற யாவும் நீங்கள் தேடும்போது கிடைப்பதில்லை. கிடைத்ததை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். நீ சொல்லப்போகும் வார்த்தை உன் மௌனத்தை விட சிறந்தது என்று திடமாக தெரியும் வரை உன் வாயை திறக்காதே. முகத்தில் எப்போதும் அதிக புன்னகையை காட்டுபவர்கள் மனதில் அதிக வலிகளை மறைத்து வைத்திருக்கும் திறமைசாலிகள் என்பதே உண்மை. அமைதியாக இருப்பது நல்லதுதான், ஆனால் நீ எந்த இடத்தில் பேச வேண்டுமோ அந்த இடத்தில் பேசாமல் விட்டுவிட்டால் அது உன் வாழ்க்கையின் அமைதியை கெடுத்துவிடும். உன்னை யாராவது புகழ்ந்தால் அதற்காக மயங்கி விடாதே. உன்னை யாராவது இகழ்ந்தால் அதற்காக தளர்ந்து விடாதே. இந்த இரண்டுமே உன்னை வெற்றியை நோக்கி நகரவிடாமல் மண்ணில் சாய்த்துவிடும். உன்னை முதலில் நீதான் தாங்கி பிடிக்க வேண்டும். நீ தோற்று போகும்போது வேறு கரங்கள் தாங்கி பிடிக்கும் என்று மட்டும் ஒருபோதும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காதே. இந்த உலகில் எந்த சூழலிலும் உனக்கான முதல் ஆறுதல் நீ மட்டும்தான். உங்கள் கஷ்ட காலத்தில் உங்களை கைவிட்டவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். அவர்கள் கைவிட்டதால் தான் உங்களை நீங்களே அடையாளம் கண்டுகொள்ளும் வாய்ப்பை பெற்றிருக்கிறீர்கள். பயத்தையும் கவலையையும் விட்டுவிடுங்கள். பயமும் கவலையும் தோல்வியை மட்டுமே தரும். நம்பிக்கையும் துணிச்சலும் தான் உங்களுக்கு வெற்றியை தரும். பொறுமை இல்லாமல் வீழ்ந்து போனவர்களின் சரித்திரத்தை விட பொறுமையால் வாழ்ந்து வரலாறு படைத்தவர்கள்தான் இங்கு அதிகம். வாழ்க்கையில் உங்களுக்கு மிகவும் குறைவான காலமே மீதம் உள்ளது. இதில் நீங்கள் மற்றவர்கள் வாழ்க்கையை வாழ்ந்து உங்களது நேரத்தை வீணடித்து விடாதீர்கள். நீங்கள் மிகவும் துணிவாகவும் தெளிவாகவும் செயல்பட்டால் அனைத்துமே உங்கள் வசம்தான். நான் வாழ்க்கையில் முன்னேற என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை உங்களுக்குள் அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருங்கள். அந்த கேள்வியே உங்கள் முன்னேற்றத்திற்கான வழியை உங்கள் கண்முன்னே கொண்டு வந்து காட்டும். உனக்கு உதவி செய்து உன்னை தூக்கிவிட நினைப்பவர்கள், உன் தகுதியை உன் பலத்தை அறிய ஆவலாக இருப்பவர்கள், இந்த இருவருக்குமே நன்றி சொல்லிவிட்டு தொடர்ந்து முன்னேறுங்கள். உங்களை நீங்களே யாருடனும் ஒப்பிடாதீர்கள். நீங்கள் யாருடன் ஒப்பிடுகிறீர்களோ அவர்கள் உங்களை விட உயர்ந்தவர்களாக இருந்தால் உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வந்துவிடும். அவர்களை விட நீங்கள் உயர்ந்தவர்களாக இருந்தால் உங்களுக்கு தலைக்கணம் வந்துவிடும். இந்த இரண்டுமே உங்களுக்கு ஆபத்தானவைதான். வாழ்க்கையில் பணிவு வேண்டும்தான், ஆனால் கோழைத்தனம் கூடாது. எதற்கும் துணிவு வேண்டும்தான், ஆனால் தலைகணம் ஒருபோதும் கூடாது. நேற்று என்பது நம்மை கடந்து போய்விட்டது. நாளை என்பது நம்மை நோக்கி வந்து கொண்டிருப்பது. நம் கையில் இருப்பது இன்று மட்டுமே. இருக்கும் காலத்தை கவனமாக பயன்படுத்துங்கள். நீ பட்ட துன்பத்தை விட அதில் நீ பெற்ற அனுபவமே சிறந்தது. துன்பங்களை துணிவுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு துன்பமும் உங்களுக்கு ஏதோ ஒரு அனுபவத்தை கற்றுத்தர வருகிறது என்பதே உண்மை. பயத்தை எதிர்த்து புதியவற்றை தொடங்கு. புதிய ஒன்றை தொடங்கினால் எதையாவது இழக்க வேண்டிய நிலை வருமோ என்ற பயம்தான் உன்னை எதுவும் தொடங்க விடாமல் தோல்விக்கு அருகிலேயே உன்னை தேக்கி நிற்க வைத்து கொண்டிருக்கிறது. நாம் கடந்து வந்தவை அனைத்தும் பாதைகள் அல்ல, நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் நம்பிக்கையோடு இருந்தால் உங்கள் வாழ்க்கைக்கான ஆதாரமும் அங்கீகாரமும் தானாகவே உங்களை வந்தடையும். வேதனைகளை கடந்து வெற்றி பெற வேண்டுமானால் பிரச்சனைகள் பல ஏற்பட்டாலும் எடுத்த செயலை செய்து முடித்தே தீர்வேன் என்ற பிடிவாத குணத்தையும் கொஞ்சம் வளர்த்து கொள்ளுங்கள். உன் வாழ்க்கையை மாற்ற வேறு ஒருவரை தேடிக்கொண்டிருந்தால் அதை இன்றோடு நிறுத்திக்கொள். நீ ஒரு முறை தோற்றுவிட்டால் அதற்கு மற்றவர்களை காரணம் சொல்லலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் தோற்றுக்கொண்டே இருந்தால் அதற்கு நீ மட்டும்தான் காரணம் என்பதை புரிந்துகொள்.
தேவையில்லாதவைகளை சிந்தித்து உன் நேரத்தையும் வாழ்க்கையையும் வீணடித்து விடாதே. எப்போதும் உனக்கு தேவையானவைகளை மட்டுமே சிந்தனை செய். அதுதான் உனக்கு வாழ்வில் முன்னேறிச் செல்வதற்கு தேவையான ஆற்றலை கொடுக்கும். நீ என்ன சொல்ல விரும்பினாலும் உனக்கு முன் யாரும் இல்லை என்று நினைத்து கொண்டு உன் கருத்தை உரக்கச் சொல். அப்போதுதான் அது அனைவரின் காதுகளுக்குள்ளும் செல்லும். எந்த சூழ்நிலையிலும் உன் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் அந்த கடவுளே நேரில் வந்தாலும் ஒரு பயனும் இல்லை. எல்லோருக்கும் நேற்றை போல்தான் இன்றைய நாளும் கழிகிறது. ஆனால் ஒவ்வொரு நாளும் தன்னை தானே புதுப்பித்து கொண்டு இலக்கை நோக்கி முன்னேறுபவர்களுக்கு மட்டும்தான் ஒவ்வொரு நாளும் புதிய நாளாய் அமைகிறது. உங்கள் தோல்விகளை ஒரு நாளும் உங்கள் இதயத்திற்கு செல்ல அனுமதிக்காதீர்கள். உங்கள் வெற்றிகளை ஒரு நாளும் உங்கள் தலைக்கு செல்ல அனுமதிக்காதீர்கள். வாழ்க்கையில் உங்கள் இலக்குகளை அடைய பயணம் குறித்த அச்சம் உங்களுக்கு இருக்கவே கூடாது. உன் எதிரியை அச்சுறுத்தும் ஆயுதம் உன் மௌனமும் பொறுமையும் தான். எப்போதும் கொஞ்சம் பொறுமையுடனும் இருக்க பழகிக்கொள். வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசைகள் எல்லாம் தேவையில்லை. உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, நீ எல்லாம் முன்னேற வாய்ப்பே இல்லை என்று சொன்னவர்களுக்கு முன்பு என்றைக்கும் பணிவாக இரு. புகழை உன் தலைக்குள் மட்டும் ஏற்றிவிடாதே. ஜெயித்துவிட்டு ஒரே ஒரு முறையாவது அவர்களுக்கு முன்பு கம்பீரமாக நடந்து செல்லுங்கள். அதுவே போதும். எதையும் சிந்தித்து செய்தால் நமக்கு கிடைப்பது வெற்றி. எதையும் செய்துவிட்டு சிந்தித்தால் நமக்கு கிடைப்பது தோல்வி அல்ல, அதுதான் வெற்றிக்கான அனுபவம். வாழ்க்கையில் எவ்வளவுதான் கஷ்டங்கள் வந்தாலும் உங்களுக்கான நேரத்தை மட்டும் ரசிக்க மறக்காதீர்கள். அப்போதுதான் உங்கள் மனம் தெளிவானதாக இருக்கும். விதியை மட்டுமே நம்பிக்கொண்டிருப்பவன் என்றும் விழிக்கப் போவதில்லை. உறுதியான தன்னம்பிக்கையோடு இருப்பவன் என்றும் தோற்பதே இல்லை. வாழ்க்கையில் சிலவற்றை உங்களால் எளிதில் அடைந்துவிட முடியாதுதான். எளிதாக காணப்படுவது என்றென்றும் நிலைக்காது. என்றென்றும் நிலைத்திருப்பது நமக்கு எளிதில் கிடைத்துவிடாது. அதற்காக பல போராட்டங்களையும் சில கடினமான தருணங்களையும் கடந்துதான் ஆக வேண்டும். மாற்றங்களுக்காக சிறிது காத்து கொண்டிரு. உழைப்போடு நம்பிக்கையோடும் காத்து கொண்டிருப்பவன் வாழ்க்கை மட்டுமே அவன் எதிர்பார்த்தபடி மாற்றம் பெறுகிறது. உன் வாழ்க்கையை உன்னால் மட்டுமே மாற்ற முடியும். உன்னை தவிர இந்த உலகில் வேறு எவராலும் அந்த மாற்றத்தை நிகழ்த்த முடியாது. உண்மையான கஷ்டங்களை எளிதில் வென்றுவிட முடியும். உங்கள் கற்பனையில் உருவாகும் கஷ்டங்களை வெல்வது மிகவும் கடினமானது. கஷ்டங்களை கற்பனையில் கூட உங்களுக்கு நீங்களே உருவாக்கி கொள்ளாதீர்கள். தோல்வி என்று துவண்டு விடாதீர்கள். உங்களுக்கான புதிய தொடக்கம் அங்கிருந்து கூட ஆரம்பமாகலாம். நம்பிக்கையை மட்டும் கைவிடாதீர்கள். நீந்தாத மீன்களை நதி ஒதுக்கிவிடும். கேலி, கிண்டல், விமர்சனம் இவைகளை தாண்டி உழைக்காத மனிதர்களை வாழ்க்கையும் ஒதுக்கிவிடும். வாழ்க்கையில் எல்லாம் மாறக்கூடியதுதான். காலங்களும் நிலையானது அல்ல. நீ சந்திக்கின்ற காயங்களும் நிலையானதல்ல. நல்லதே நினை, நல்லதே நடக்கும்.